குறிப்பாக இபிஎஸ்ஐ அவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா? இல்லை அப்போ அது அப்படி பார்க்கக்கூடாது. அது டிஎம்கே தான் அரசியல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறாங்கன்னா, இரவோடு இரவாக கள்ளக்குறிச்சிக்கு போனாரா, அஜித் கொல்லப்பட்டார்ல போலீஸால் அங்கே போனாரா, இல்லை கவின் கொல்லப்பட்டார் அங்கே போனாரா, வேங்கவயலுக்கு போனாரா, 3 வருஷம் ஆகுது. ஏன் போல? இப்போ தலைவர் பண்பு இல்லையா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு? இப்போ தகுதி இல்லையா மு க ஸ்டாலின் அவருக்கு முதல்வராக இருக்க? அப்படிலாம் கேள்வி யாரை வேணால் கேட்கலாம். இப்போ அங்கே போகிறான்னா அப்போ வந்து அந்த இறப்பு வச்சு யார் அரசியல் பண்ணுறாரு? அதிமுக தலைவர்கள் திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டுனா அது ஒரு பிணந்தனி அரசியல் பண்ணும் திமுக. எங்கெல்லாம் சாவு விழுவுதோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த மக்களை சந்திச்சு, இப்போ அனிதா அவர்கள் இறந்தாங்க, அங்கே போனாங்க, ஓகேங்களா? அதே போல் ஒரு பையன் ஆழ்துறை குழாயில் வந்தான், அவங்க அதுக்கும் வந்து அதிமுகவுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. அது ஒரு விபத்து, அது விபத்தாக பார்த்துருக்கணும். அதை அரசியல் பண்ணி அதை லைவ் போட்டு விடிய அப்படின்னு பார்த்தீங்க. இல்லை ஸ்டெர்லைட் சம்பவத்தில் நான் டிவியை பார்த்தா விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இது என்ன, இது எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை நம்ம எடுத்துக்கலாம்? ஆமாம் சொன்னார், அவர் உண்மைதான் சொன்னார். டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் அப்போ சிஎம்மா இருந்தாருங்க. ஒரு சிஎம்மா இருந்துகிட்டு நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன மாதிரியான மென்டாலிட்டி? அது மென்டாலிட்டினா அவர் வந்து துப்பாக்கி சூடுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அனுமதி கொடுக்கல. அப்ப சிஎம்மா தாண்டி துப்பாக்கி சூடு வந்து நடந்திருக்கு. ஏதோ ஒரு சக்தி வந்து சீமை தாண்டி வந்து அப்ப யார் வந்து இயக்கி இருக்காங்க? மறைமுகமாக பாஜக வந்து தமிழகத்தை ஆண்டு இருக்குது. அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அந்த போராட்டத்தை இயக்கியதே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு